வணக்கம் நண்பர்களே, உங்களது வாகனத்தில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் டிபிஎஃப் அல்லது ரீஜன் வார்னிங் லைட் எரிகிறதுனா அப்படின்னா வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த வீடியோ வந்து அந்த வார்னிங் லைட் ஏன் வருது, மேலும் வந்து டிபிஎஃப் பார்க் ரீஜன் செயல்முறையை வந்து நம்ம எப்படி பாதுகாப்பாகவும் சரியான முறையில் வந்து செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாம் தற்பொழுது பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி நம்ம டிபிஎஃப் பார்க் ரீஜன் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து கவனிச்சாகணும். முதல்ல வந்து வாகனத்தை வந்து ஒரு சமமான பகுதியில் வந்து நம்ம பார்க் பண்ணிடணும். பார்க் பண்ணதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் வந்து என்கேஜ் பண்ணிடணும். ஹேண்ட் பிரேக் போட்டுடணும். ஹேண்ட் பிரேக் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கியர் பொசிஷன் வந்து ஒன்று ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்னால் பார்க் பொசிஷனில் வைங்க, இல்லை நார்மல் கியர் வெஹிக்கிளாக இருந்தால் நியூட்ரல் பொசிஷனில் வந்து நம்ம வைக்கணும். நார்மல் கியர் வெஹிக்கிள்னால் கியர் வந்து நியூட்ரல் பொசிஷனில் வச்சுக்கணும். அதேமாரி நம்ம வந்து இக்னிஷன் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறோம். இக்னிஷன் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு இதோ தெரியுது பாருங்கள், ரீஜன் அப்படின்ட்டு வருது பார்த்தீங்களா. இந்த லைட் தான் வந்து அந்த ரீஜன் லைட்டு ப்ளஸ் இந்த வார்னிங் லைட்டு பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து தான் என்ன பண்ணோம், நீங்கள் எப்படி வந்து இப்போ நம்ம பார்க் ரீஜன் பண்ணுறன்றத சொல்லித்தர போகிறேன் இப்போ உங்களுக்கு. இதில் அதேமாரி இந்த வண்டியை வந்து பார்க் ரீஜன் பண்ணுறப்ப ஒரு காற்றோட்டம் உள்ள பகுதியில் நிறுத்துங்க. அதேமாரி எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய புல்பகுதியோ ஒரு காய்ஞ்ச பேப்பர், ஒரு ஆயில், இதை மாதிரி எக்ஸாஸ்ட் சைடு வந்து பின்னாடி, அதாவது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெப்பம் வந்து வெளியே வரும். அதனால் வந்து அந்த ஏரியாக்களில் வந்து ஒரு காற்றோட்டமான பகுதியில் வந்து வைக்கணும். இப்போ வந்து நம்ம அடுத்தபடியாக வந்து பார்க் ரீஜன் வந்து எப்படி தொடங்குதுன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து வெஹிக்கிள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆர்பிஎம் வந்து உங்களுக்கு ஏறிச்சு பாருங்கள், 1000 வந்துடுச்சு. இந்த ரீஜன் கேட்குதுங்களா. அடுத்து வந்து ஒரு வண்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற வண்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெனு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பேஸ் பண்ணி இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இதே ஒரு சில வெஹிக்கிள் வந்து கிளஸ்டர்லேயே வந்து செட் பட்டன் இருக்கும், மோட் பட்டன் இருக்கும். அதை பொறுத்து வந்து மாறுபடும். இதில் வந்து என்னென்னா இந்த மெனு பட்டனை வச்சு நம்ம வந்து பார்க்குறோம். இதில் ஆக்சுவலாக வந்து மெனு பட்டன் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த டிஸ்பிளேல வந்து ஒன்றா மாறும். இப்போ நான் மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா மாறுதுங்களா, ப்ரெஸ் பண்ணுறேன், மாறுது பாருங்கள். இதில் நமக்கு தேவை வந்து என்னென்னா டிரைவ் இன்ஃபோ வரணும். ஆக்சுவலாக இதை வந்துச்சு பாருங்கள், டிரைவ் இன்ஃபோ வந்துச்சுங்களா. டிரைவ் இன்ஃபோ வந்ததுக்கப்புறம் நான் இந்த என்டர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். என்டர்னா இந்த அம்பு மார்க் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து என்டர் பட்டனு. இந்த பட்டனை வந்து இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் டிரைவ் இன்ஃபோவில் போயிடுவோம். போனதுக்கப்புறம் அந்த பட்டனை வந்து அப் டவுன் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக வந்து அப்பு டவுன் இருக்குது. நான் வந்து டவுன் ஸ்கால் வந்து அழுத்துறேன். டவுன் பண்ணுறப்ப ட்ரிப் ஏ ஃபஸ்ட் இருந்தது, இப்போ ட்ரிப் பே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் இன்ஃபோ இருக்குது. டிரைவ் இன்ஃபோக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் வண்டியில் வந்து ரீஜன் அப்படின்ற மாதிரி காட்டுது பார்த்தீங்களா. இது ஒரு சில வண்டியில் வந்து வெறும் ஆரிஜன் இருக்கும். இதே பேஸ் மாடல் வண்டி இருக்குது. இது வந்து ஒரு டாப் அண்ட் வேரியன்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய இதோட சேர்த்து சைலன்சர் படமும் சேர்த்து வந்து உங்களுக்கு காட்டுதுங்களா. இதே ஒரு பேஸ் மாடல் வண்டியாக இருந்தால் வெறும் இந்த REGNன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் லெட்டரில் இருக்கும். இந்த பொசிஷனில் நம்ம வந்து வண்டியை கொண்டு வந்துடணும். இதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அந்த பார்க் ரீஜன் ப்ராசஸ் வந்து தொடங்க முடியும். இப்போ நான் பார்க் ரீஜன் பண்ணேன்னா அதே என்டர் பட்டனை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இதை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து பிடிப்போம். இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோன்னா அங்கே கிளஸ்டரில் பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறப்ப என்னென்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் வந்து இதேமாரி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுமாரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரீஜன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதில் வருது பாருங்கள், ரீஜன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்டடு, ஆர்பிஎம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து அந்த ரீஜன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதுக்கான அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்பிஎம் வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு ஒன்ஸ் வந்து டவுன் ஆகிடுச்சுன்னா அந்த ரீஜன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2500 ஆர்பிஎம் வந்து வண்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் இன்னொரு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஏசியை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எதனால் வந்து ஏசி ஆன் பண்ணுறோன்னா, ஏசி ஆன் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஏசியுடைய கூலிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை கண்டென்சருடைய கூலிங் சிஸ்டமாக இருக்கட்டும், அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அது ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்ஜினுடைய கூலிங் வந்து மெயின்டைன் ஆகும், டெம்பரேச்சரும் வந்து ஹையாகாமல் இருக்கும். அதுக்காக இந்த பேசிக் விஷயம் வந்து இருக்குது. இது ஒன்ஸ் வந்து ரீஜன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் வந்து என்ன ஆகுனா டவுன் ஆகிடும். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 to 30 நிமிஷம் வரைக்கும் வந்து இந்த ப்ராசஸ் நடந்துன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்பிஎம் வந்து இங்கே இருக்கிற ஆர்பிஎம் வந்து 1000க்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு நார்மலாக வண்டி வந்து ஓட்டலாம் அப்படின்றது அர்த்தம். வண்டி எடுத்து நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். நன்றி.
வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரியான ஒரு டெக்னிக்கலான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.